अंकुशन बजरंगी जोड़ी दान नंबर 1 टन टना टन 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 अंकुशन बजरंगी जोड़ी दान नंबर 1 சீரும் சிறுத்தை பாயும் புலி எதிரியை கொள்ளும் சூப்பர் பேர் அனைவரை காக்கும் நண்பர்கள் அன்பை செலுத்தும் நெஞ்சங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பவரே ஒரு நொடியே போதும் நம்பர் 1 अंकुशन बजरंगी जोड़ी दान नंबर 1 अंकुशन बजरंगी जोड़ी दान नंबर 1 Noise pollution. நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல பஜ்ரங்கி, ஆனா காலையில சைக்கிள் ஓட்டுற சுகமே வேற. ஆமா, அதனால ஹெல்த் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி பாரு எவ்வளவு மங்களா இருக்குன்னு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா அங்குஷ், இதெல்லாம் இது பொல்யூஷன் அதிகமாகறதுனாலதான். இதோட பொறுப்பாளிகள் கூட நாம தான். ஆனா நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அட என்னது இது? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பாஸ், அது நம்ம அங்குஷ் தானே? -1 -2 அந்த அங்குஷ வெறுப்பேத்துறதுக்கு இப்போ நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மாமா, நீங்க அந்த அங்குஷ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. பாத்தீங்களா என்னோட ஐடியா எப்படி இருக்கு? பாஸ், யூ ஆர் கிரேட். சூப்பர் கிரேட். பஜ்ரங்கி காப்பாத்து. என்ன அங்குஷ், பயந்து போயிட்டியா? என்னோட புது ஆரன் ரொம்பவே நல்லா இருக்குல்ல? போய்கிட்டு தானே இருக்கேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? இந்த காலத்து மக்கள் இருக்காங்களே, எல்லாருக்கும் எல்லாம் அவசரம். அங்க பாரு எவ்வளவு சத்தமா ஹார்ன் அடிக்கிறாங்கன்னு. இதனால எவ்வளவு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகும் தெரியுமா? இதனால நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப பாதிப்பு ஏற்படும். ஆமா பஜ்ரங்கி, காலையில டஸ்ட நீ என்னோட கதையை வச்சு பறக்க வச்சுட்ட. ஆனா இந்த நாய்ஸ் பொல்யூஷனை என்ன பண்ணுவோம்? அப்புறம் இப்பெல்லாம் பன்னிப்புறால வண்டிகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா அங்குஷ், ஒருவேளை இது சீக்கிரமா குறையலன்னா மக்களுக்கு பெரிய ஆபத்தா இது முடியும். பஜ்ரங்கி, இன்னைக்கு பார்க்கே எவ்வளவு சைலண்டா இருக்கு. குருவிங்க கூட கத்த மாட்டேங்குது. என்ன விஷயம்? எனக்கு தெரியல, ஆனா என்னன்னு இப்பவே தெரிஞ்சிட்டு வரேன். நீங்க எதுக்காக இப்படி அமைதியா இருக்கீங்க? விடிஞ்சிருச்சு, வெளிய வாங்க. இல்ல இல்ல, நான் வெளிய போக விரும்பல. வெளியில எவ்வளவு சத்தமா இருக்கு, அதனால காதை கிழிஞ்சிட போல இருக்கு. அநேகமா நாங்க பள்ளிப்புறாவை விட்டு போற நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாத. பன்னிப்புறா உன்னோட வீடு. நாங்க எல்லாரும் பன்னிப்புறாவை விட்டு போயிட்டு இருக்கோம். இனிமே நாங்க இங்க இருக்க விரும்பல. இந்த நகரத்துல ஒரு புது விதமான ஹாரன் வந்திருக்கு. அதுல இருந்து பயங்கரமான சத்தம் வந்துட்டு இருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஹாரனை எல்லா வண்டியிலயும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பஜரங்கி, நான் என்ன சொல்றேன்னா, நீயும் இந்த நகரத்தை விட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது. அங்குஷ், இப்பதான் எனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சது.
பன்னிப்புறால நாய்ஸ் பொல்யூஷன் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா அதனால பறவைகள் எல்லாம் நகரத்தை விட்டே போகுது. அப்புறம் இதெல்லாம் ஏதோ புது ஹார்னால தான் நடந்திருக்கு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பஜ்ரங்கி. காலையில ரங்கா கூட இந்த ஹார்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தான் போல இருக்கு. அப்ப இது தோதாராம் அங்கிள் வேலையா தான் இருக்கும். சீக்கிரம் வா போய் பார்க்கலாம். நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? இனிமே ஃபன்னிபுராவுல இருக்க முடியாது. ஃபன்னிபுரால எல்லாரும் விசித்திரமான ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் தெரிய வந்திருக்கு ஃபன்னிபுரால ஏதோ புது ஹார்ன் லான்ச் ஆயிருக்கான். அதனால பயங்கரமான சத்தம் வெளியேறிக்கிட்டு இருக்கு. இதுக்காக தான் நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாயிருக்கு. அங்குஷ், நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணும். இல்லனா மிருகங்கள் பன்னிப்புறாவை விட்டு போயிடுங்க. இந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஏதோ புது ஹார்னால தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, எனக்கும் இப்பதான் ஞாபகம் வருது. காலையில ரங்கா கூட அந்த ஹார்னை தான் அடிச்சான். நல்ல வேலை நான் கீழே விழுந்திருப்பேன். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும் பத்திரங்கி? யோசிச்சு பார்க்கலாம் அங்குஷ். அங்குஷ், என்கிட்ட ஒரு பஜ்ரங்கி ஐடியா இருக்கு. என்ன ஆச்சு அங்குஷ்? உனக்கு லிஃப்ட் வேணுமா? இல்ல ரங்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். நீ இந்த ஹாரனை எங்க வாங்கின? பிரமாதமான ஹாரன். டிராபிக் தொல்லையே இருக்க மாட்டேங்குது. எனக்கு சொல்ல. இது நார்மல் ஹாரன் இல்ல. இத எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்காரு. எங்க வண்டியில இருக்கிறத பார்த்துதான் ஊர்ல இருக்கிற எல்லாருமே இத வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இதோட தேவை உனக்கு இருக்காது. ஏன்னா இத சைக்கிள்ல ஃபிட் பண்ணிக்க முடியாது இல்லையா? சரி, இப்ப போறியா இல்ல ஹார்ன் அடிக்கட்டுமா? என்ன? வேணாம் ரங்கா, நீ போ. அப்ப இது தோத்தாராம் அங்கிளோட வேலையா? பஜ்ரங்கி, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். இல்லன்னா அனிமல்ஸ் எல்லாம் இங்க இருந்து போயிடும். இப்ப எல்லாரும் இந்த புது ஹாரனோட கலக்கல பாருங்க. யாராவது காப்பாத்துங்க. தோத்தாராம் அங்கிள், இந்த ஹாரன் பனிபுறாவுக்கு நல்லதில்ல. இதனால எவ்வளவு சவுண்ட் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா விலங்குகள்லாம் நம்ம ஊரு பனிபுறாவை விட்டே போகுது. ஆங்கோஷ், நீ சொல்றது எப்படி இருக்குன்னா என்னமோ பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே உன்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரில இருக்கு. பண்ணிருக்கு. அதாவது நான் பார்த்தேன். அது ஆங்கோஷ், நீ என்னோட டைம் வீணா வேஸ்ட் பண்ணாத. இந்த ஹார்ன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீங்க இருந்து கிளம்பு. பஜ்ரங்கி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அங்குஷ், பஜ்ரங்கி கூட இருக்கும் போது கவலைப்படக்கூடாதுப்பா. இப்ப பாரு நான் அவங்களை என்ன பண்றேன்னு.
அட நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து, அத நிறுத்துங்கிறல்ல. காது வலிக்குதே, காது வலிக்குதே. மாமா என்னோட காது வெடிக்குது மாமா. என்ன சோதாரா, இந்த ஹாரனை விக்கிறத நிறுத்திடு, இல்லன்னா நம்ம காதுதான் வெடிக்க ஆரம்பிக்கும். ஓடு ஓடு, இங்க இருந்து ஓடிடு, நிக்காத, ஓடி வந்துடு. தேங்க்யூ அங்குஷ் பஜ்ரங்கி, நீங்க எங்களை எங்க வீட்டை விட்டு போக விடல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது உங்களோட வீடு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.